ஹலோ பிரதர், குட்டால கிடைக்கிறீ சைதாப்பட்ட வடகிறே. நான் நடமாடுற இடத்துல பூவை போட்டு வச்சவன் அவன். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குத்தாட்டம் போட்டும் போலகுது. இவன் தான் இதெல்லாம் பண்ணிருப்பானோ? இதெல்லாம் கேட்க போனா உனக்கு நான் வந்ததுன்னு கேட்பானுங்க. நம்மளுக்கு நேரத்துக்கு வம்பு. சாப்பிட்டோமா சோபால அப்படியே ஆயா சாஞ்சோமான்னு இருக்கணும். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர். எல்லாத்தையும் காலைல பேசிக்கலாம்பா. இல்ல இப்பவே பேசி ஆகணும். நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன் தெரியுமா? கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்து என்னன்னு கேக்குறியா? ஏன் சாஞ்சி உட்காந்தா நீ பேசுறது கேட்காதான்? அப்படியே சொல்லு. சரி, சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வர. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். இது என்ன லவ் பண்றியா? நீ பம்மி பம்மி வரும்போதே உன் மேல எனக்கு டவுட் வந்துச்சு. ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே இந்த சமுதாயம் தாறுமாறா பேசும். ஒரு பூனை என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பேசும்? யோசிச்சு பாரு. வாயை திறக்காம இருந்துட்டா எல்லாம் சரியாடுமா? இவகிட்ட தான் பேசிட்டு இருந்தியா? என்கிட்ட பேசலையா? கார்ஃபீல்ட், அவகிட்ட போய் பேசுறதுக்கு இங்க பிராக்டிஸ் பண்ணி என்ன மொக்க ஆகிட்டிய. இதே மாதிரி பேசி அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும். இந்த முகர கட்டைக்கு இதுவே அதிகம். இதுவரைக்கும் எவனுமே என்ன இந்த மாதிரி கலாச்சதே கிடையாது. மொத தடவையா நீ கலாச்சிட்ட. பயங்கர மூட் அவுட் ஆகிட்ட. பாட்டு கேட்க ஏன்பா பாட்டு ஆஃப் பண்ண? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்கன்னு தெரியும்ல? வாங்க கூட. விருந்தாளியா? யார் அது? ஓ, அந்த பொண்ண சொல்றியா? அதுதான் இந்த ஆட்டமா? நீ ஆடிட்டு நான் ஆடுறேன்னு சொல்றியா? இனிமே நீ என்ன கண்டுக்கவே மாட்டேல்ல. ஒரு பொண்ணு வந்துட்டா கூட இருக்கிறவன உடனே கைட்டு ரொம்ப விடுவீங்க. பேசாத, இங்கே இருக்கணும், புரிஞ்சுதா? ஏன் எங்களால இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா உங்க கௌரவம் குறைச்சிருமா? முடியல. இதோ வந்துட்டேன். பண்ணு கண்ணே, நீ எவ்வளவு தூரம் பண்ற நானும் பாக்குறேன். ஜான், உனக்கு இப்ப நான் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன். இந்த வருஷம் நடக்க போற வேர்ல்ட் அனிமல் கன்சர்வேஷன்ல யார் பேச போறாங்க தெரியுமா? யாராவது பெரிய ஆளா? யோசிச்சு பார்த்து சொல்லு. நீயே சொல்லு. புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜெயினை தான் பேச சொன்னாங்க. ஆனா அவங்களால அதை முடியல. அதனால என்ன கேட்டிருக்காங்க? அவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க கூட்டத்துல பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே இது கிஃப்ட் தான் இல்ல? அதுவும் நாளை காலையில நான் லண்டனுக்கு பிளைட்ல போக போறேன். முதல்ல உன்கிட்ட தான் சொல்லணும் ஓடி வந்தேன். இன்னைக்கு என்ன விசேஷம்? வீடு முழுக்க கேண்டில் ஏத்தி வச்சிருக்க. ஆமா, இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் தான். அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அத எங்க வச்சேன்னு தெரியல. இது எவனுக்கு வேணாம்? ஆஹா, பாய்க்கு ருசியா வறுத்து வச்சிருக்காங்க. அவன் அங்க கடலை போடட்டும், இங்க இவரை நாம கரெக்ட் பண்ணுவோம். கோழி வெட கோழி உன்னை வெட்டி திங்கிற படுபாவி. ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொன்னிய, முதல்ல அந்த விஷயத்த சொல்லு. நீ மட்டும் அதை கேட்டுனா அசந்துருவ. ஒரு வழியா ஓடிய நான் ட்ரைன் பண்ணிட்டேன். நிஜமாவா? இத போய் பெரிய விஷயம் சொல்றீங்க. சரி, நான் கிளம்புறேன். இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு பேக் எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட் போறதுக்கு தான் டைம் கரெக்டா இருக்கும். சரி, நான் லண்டன் போயிட்டு வந்து உன்னை மீட் பண்றேன். எனக்கும் கூட லண்டன் வரணும்னு ஆசையா தான் இருக்கு. போலாம், நாம இன்னொரு வாட்டி தனியா போலாம். என்னப்பா டாட்டா காட்டிட்டு பாப்பா லண்டனுக்கு போயிடுச்ச? இதத்தான் நான் இவ்வளவு நேரம் தேடி. யாரு தெரியும் நீ தேடுறேன்னு? நீ வேணும்னே இப்படி பண்ணிருப்ப. இந்த மோதிரத்தை கொடுத்து அவகிட்ட என்னோட லவ் சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவ போயிட்டா. போனா போட்டு கூட வந்ததை வரவிட வைப்போம், போனதும் செலவிட வைப்போம். இந்த மோதிரத்தை போடுறதுக்கு அவளுக்கு கொடுத்து வைக்கல. நீ ஒண்ணு பண்ண, இந்த மோதிரத்தை கடையில கொடுத்து காசு வாங்கி வந்துடுறேன். அதை வச்சு லண்டன் போலாம்ல? எப்படி போனாலும் ஒரு ரூட்டுக்கே வந்துடுறிய. மோதிரத்தை கொடுத்து காதல சொல்லலான்னு பார்த்தேன், என்னைய கொடுத்து காதல சொல்லிட்டு வரேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர். நான் போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்.